நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ 305வது வீடியோ. தயவுசெய்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது நான் மனசில் ரொம்ப நாள் இருந்தது, பேசணும் பார்த்தேன். நேற்று ரோமா மகரிஷி பற்றி பேசினதுனால அது ரிலேட்டட் டாபிக். இது பஞ்சபட்சின்னு ஒன்று இருக்குது. இது பழையங்காலத்து பஞ்சாங்கம் நினச்சிக்கலாம் நான் பேசுறது பார்த்தா. ஆனால் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இது. when I was working with TAFE, அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1980s 90s. ஐ ரிட்டையர்ட் ஃப்ரம் TAFE 2012. முதல்ல ஒரு 10-20 வருஷத்துக்கு ஐ வாஸ் யூஸிங் திஸ். எப்படின்னா, இது காக்கபூஜன்ற எழுதியிருக்கார் ரோமா மகரிஷியோட அப்பா அம்மா. காக்கபூஜன்ற குலாதேவி ரோமா மகரிஷியே எழுதியிருக்கார். ரோமா மகரிஷியாக எழுதப்பட்ட பஞ்சபட்சி அவரோட படம் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்திலேயே. நான் சொல்கிறது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போ நிறைய புக்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் இதெல்லாம் பண்ணுற இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்போல்லாம் மேனுவலில் எழுதணும் உட்காந்து. நான் போஸ்ட் கார்டு சைஸில் 2-3 கார்டு வச்சுருப்பேன். பூர்வபட்சம் அமரபட்சம்னு இருக்கும். நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை பஞ்சபட்சின்றது நட்சத்திரங்களை வச்சு பிரிச்சுக்கா 5 பட்சிகள். அது என்னென்ன பாருங்க. அதாவது வல்லூர் இருக்கும், கழுகு இருக்கும், காக்கா இருக்கும், கோழி இருக்கும், மயில் இருக்கும், ஆந்தை இருக்கும். உதாரணமாக நான் கிருத்திகா நட்சத்திரம், ரிஷபராசி ராசி விட்டுருங்க. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு வல்லூர் வந்துடும். ஸோ நம்ம அவா பட்சி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ இதனால் என்ன லாபம்னு நினச்சேன்னா, நம்ம சில நேரத்தில் ரொம்ப எதிர்பார்ப்போட பெரியவாள்லாம் பார்த்து போவோம். கடைசியில் பார்த்தா மீட்டிங் வித் ஃபெயில்யூர், தே வில் நாட் சீரியஸ். ஏதோ ஒரு தடைப்பட்டு போயிடும். அப்புறம் நான் யோசனை பண்ணி பார்ப்பேன், ஏன் இந்த மாதிரி நடக்கிறது பார்க்கும்போது, இப்போ ரோமா மகரிஷியோட வரலாறுலாம் பார்க்கும்போது இந்த பஞ்சபட்சியை பற்றி பெருசாக பேசப்படுறது. அது உண்மையான சத்தியமான உண்மை, அது புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் மெனக்கிடணும் இந்த சென்ஸு. இதில் இன்னொரு இது இருக்குது, குடிக்கெடுக்கும் வித்தைன்னு பேர் இருக்குது. என்னென்னா, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் யூ ஷுட் நாட் சீ. இன்றைக்கி வேலைக்கு போகலாமா, இல்லை பேங்க்கு போகலாமா, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. முக்கியமான டெசிஷன். அந்த காலத்து ராஜாக்கள்லாம் படையெடுத்து போகும்போது இதை பார்ப்பா. அதே மாதிரி அது நட்பு நாடி போகும்போது பார்ப்பா. முக்கியமான டெசிஷன், வீட்டில் கூட ஒரு முக்கியமாக பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறோம், இதை பார்க்கணும். அது சத்தியமாக சொல்கிறேன், யூ வில் பி 100% சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இஃப் யூ அப்ளை திஸ். பட் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பார்க்கக்கூடாது. அதனால தான் குடுக்கடிக்க வித்தியன்னு பேர். இது எதுக்கு பார்க்கணுன்னா, ஒரு வீடு கட்ட போகிறோம், அது ஆரம்பிக்கலாமா கூடாதான்றது இது வச்சுக்கணும். ஸோ அவாவா பட்சிக்கு உண்டான கார்டை ரெடி பண்ணிக்கணும். இது எதிலேருந்து எடுக்கலாம்னு பஞ்சாங்கத்தில் கூட எடுக்கலாம். சில பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாது. அதை நமக்கு உண்டான பட்சிக்கு மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? பஞ்சாங்கத்தில் கண்டுபிடிச்சிடலாம். பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாக்கலீங்கன்னா, உதாரணமாக இதில் போட்டுக்கா பாருங்க. இந்த டேபிள் இருக்கணும் நம்மக்கிட்ட. இந்த டேபிள் நமக்கு உண்டான டேபிள் மட்டும் எடுத்துக்கோ. என்ன பட்சி போட்டிருக்கோம், எந்தெந்த நட்சத்திரத்துக்கு உண்டானதுன்னு. சரி, நான் எந்த நட்சத்திரத்தில் வராளோ அப்போ அதுக்கு உதாரணம் நான் படிக்கிற முடியாது பாருங்க. ஆன்ற எழுத்துக்கு வல்லூர். பூதம் பூமியாக தேவையில்லை நமக்கு. நட்சத்திரம் அஸ்வரி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இவாளுக்கெல்லாம் வல்லூர் தான் பட்சி. ஆந்தை திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், அவளுக்கெல்லாம் ஆந்தை. அடுத்து காகம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், இவாளுக்கெல்லாம் காகம். அடுத்தது கோழி, அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் பெற்று ஒரே பரவாது. மயில் திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இதுக்கெல்லாம் மயில். இந்த 5 பட்சி பிடிச்சிருக்கா. இது எப்படி பார்க்கறது? அதில் பழமொழி என்ன சொல்கிறதுன்னா, ஓரை பார்த்து போகிவரை ஒரசாதே, பட்சி பார்த்து போகிவரை பகைக்காதே இருக்கு. சத்தியமான உண்மை. இந்த பட்சியை ஆக்டிவிட்டி பண்ணால் you will be a successful person 100%. அடுத்ததாக
படுபட்சின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு பறவையும் வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ தனக்குரிய தொழிலை செய்யாமல் சும்மா இருந்துவிடும். இதை தான் படுபட்சின்னு சொல்லுவாள். படுபட்சி காலத்தில் நம்ம வேலை செய்யக்கூடாது. வில் பி என்ட்ரிங் இன்டு ஃபெயிலியர் தான் அது. நான் இத்தனை தடவை போகிற நேரமெல்லாம் படுபட்சி நேரத்தை எடுத்துப்பாவா. ஸோ அதையும் வச்சுக்கணும், ஒரு தனி காட்டில் எழுதிக்கணும். நமக்கு உண்டானது அகைன் ரிப்பீட். மற்ற பட்சி பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன பட்சி, ஸோ அது படுபட்சியாக இருக்கக்கூடாது. அன்றைக்கி இது என்ன வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ்? 5 ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு பட்சிக்கும் 5 ஆக்டிவிட்டி. ஊன்றது சாப்பிட்றது. அடுத்து நடை, நம்ம நடந்து போகிறோம். அரசுன்னா ஆட்சி செய்கிறது. உறக்கம், நம்ம தூங்குகிறோம். அப்போ ஒரு ஆக்டிவிட்டி இருக்காது. ஷாவுன்னா இட் இல் டைடு. ஸோ இந்த பட்சி அதாவது யூ வில் பி என்ட்ரிங் இன்டு ஃபெயிலியர். ஸோ இது ஊன், நடை, அரசு, உறக்கம், சாவு. நம்ம எப்போ எடுக்கணும்? நம்ம போகக்கூடிய டைமை ஊன் சாப்பிடும்போது போகலாம். நமக்கு ஊன் போட்டிருக்குன்னா ஊன்ற சாப்பிட்றது. நடை அது போய் போகலாம். அரசுன்றது டெஃபினெட்லி 100% பி சக்ஸஸ்ஃபுல் அந்த பர்டிகுலர் அட்டம்ப்ட்டு. உறக்கத்தில் போகக்கூடாது, சாவில் போகக்கூடாது. அப்போ எந்தெந்த இடத்துக்கு போகலான்னா ஊன்போது போகலாம், அரசில் போகலாம், அரசுனா ஆட்சி, நடையில் போகலாம். இது இந்த மூணுக்கெல்லாம் போகலாம். அது மூணுத்தையும் பெஸ்ட்டு 2 திங்ஸ் என்னென்னா அரசு இஸ் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, 2வது ஊன். இதை வச்சு இந்த நேரத்தை பண்ணால் டெஃபினட்டாக அவள் தோல்வியே தழுவ மாட்டான். இது அடுத்ததாக பட்சிகளின் உறவுகள் இருக்குது. சில பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாள், சில பேர் இனிமையாக இருப்பாள். ஸோ வளர்ப்படையிலே தேய்ப்பால் அது மாறுபடுறது, அது நமக்கு வேண்டாம். ஏன்னா அடுத்த பட்சி என்ன நமக்கு எப்படி தெரியும்? ஒரு ஆஃபீஸர் போய் பார்க்குறோன்னா அவர் என்ன பட்சி நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் நம்ம பட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இஃப் யூ மேக் அன் அட்டெம்ப்ட் 100% பி சக்ஸஸ்ஃபுல். இது ரோம மகரிஷி எழுதியிருக்கார். அவள் அப்பாவான காக்கபுஜன்று எழுதியிருக்கார். பஞ்சபட்சி யாருடன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அது அந்த இதெல்லாம் ரோம மகரிஷி எழுதினதுக்கு மிச்ச இது சித்தர்களில் இவாளாக இருக்கா இல்லையா? இப்போ என்ன ஷட்டை முனி மச்ச முனியவெல்லாம் இருக்கா. ஷட்டை முனியெல்லாம் அந்த ரோம மகரிஷி போடுறது எழுதியிருந்த கிழிச்சு போடணுன்னு பார்க்கும்போது பொறாமையினால் அதை தூக்கி வாங்கி அகஸ்தியர் தான் வச்சுட்டு அப்புறமா அந்த விரோத மனப்பான்மை போன பிறகு தான் ரோமருக்கு திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணார்னு சொல்லி அகஸ்தியருடைய வாக்கிலேயே வருது. அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அகஸ்தியரோட சிஷ்யர் தான் ரோம மகரிஷி. ரோம மகரிஷி ரோமம் உடம்பு முழுக்க ரோமமாக இருந்தது. 72,000 ரோமம். ஒரு ரோமம் விழுங்காலம் ஒரு பிரம்மாவோட ஆயுள். 7.5 கோடி பிரம்மாவோட ஆயுள் முடிகிற வரைக்கும் இவர் பூமியில் இருப்பார் அப்படி சொல்லப்படுறது. அதே மாதிரி காக்கபூஜன்ற அப்பா, அவன் அம்மா பகுலாதேவி. இப்போ 2 பேர் மகாமேரு மலையில் இருக்கா. அவள் பெரிய ஆலமரத்தில் வெண்ணிற காக்கையாக இருக்கார் காக்கபூஜண்டர். ஸோ இந்த காக்கபூஜண்டர் எப்படி அவருடைய லாங்கிவிட்டி அப்படி சொல்லும்போது 3 தடவை ராமாயணத்தை பார்த்தேன்றார். எப்படின்னா அந்த வெள்ளைக்காக்கா ராமருடைய இந்த பால்கனியில் உட்காந்துக்கிறது. ராமர் சின்ன குழந்தையாக இருக்கார். பாலராமராக இருக்கும்போது அந்த காக்காவோட ரெக்கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறார். ஸோ அந்த மாதிரி 3 times he played with ராமா அப்படின்ட்டு காக்கபூஜனோட இதுலேயே வருது, ராமருடைய இதுலேயே வருது சில நூல்களில். ஸோ அவ்வளோ பழமையானவர் காக்கபூஜண்டர். கலிகாலத்தை எப்படி நம்புறதுன்னா ரமணி குருஜி சேலையூரில் இருக்கிறவர் 1962ஆம் ஆண்டு இமாலயன் மலைக்கு போயிருக்கும்போது அங்கே திடீர்னு காக்கபூஜண்டர் எழுதாம இருக்கிறாராம். இவர் லிட்டரலி ஷாக்கட், யாருன்னு தெரியல இவருக்கு. அப்போ நமஸ்கரிக்கும் போது நான் தான் காக்கபூஜண்டர், என்னுடைய ஓலைகள்லாம் இது இருக்குது, இது எடுத்துட்டு நீ தமிழ்நாட்டுக்கு போய் அந்த சைடில் இங்கே தாம்பரம் சைடில் அங்கே ஆசிரமம் அமைச்சிட்டு ஃப்ரீயாக சொல்லிக்கூட பணம் வாங்கக்கூடாது யார்கிட்டையும் சொல்லி இன்னி வரைக்கும் அவர் ஃப்ரீயாக தான் பார்க்குறாரு. நந்தி கல்யாணத்துக்கு சொல்லுவார், யாரோ கான்ட்ரிபியூட் பண்ணுங்க 10,000 பேர் சாப்பிட்றா அப்படின்னுவார். அது வாங்கி போட்டுவார். நல்ல பெரிய பெரிய கோடீஸ்வரா தனவந்தர்கள்லாம் நிறைய அவருக்கு செய்வார். அவர் நான் இந்த இது சொன்னேன் உங்களுக்கு, எனக்கு காசு இருக்கு, நோ உண்டியல் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவார் அவர். ஆனால் அவர் பார்க்குறதுக்கு எங்கெங்கேருந்தெல்லாம் வருவார். அவ்வளோ தீர்க்கதர்சி ரமணி குருஜி. ஸோ அவர்
காக்கபூஜன்ற நாடி அப்படி வந்தது. ஹிமாலயன் விசிட் போது 1965 அவர் 62 ஹேண்ட் ஓவர் பண்ணி அதை அப்படியே கொண்டு வந்து அதை அப்படியே அப்ளை பண்ணுறாருன்னு. சில நாட்கள் அவருக்கு உத்தரவு வரும்போது படிப்பார் சாயந்தரம் வேளையில் தான். வெள்ளிக்கிழமையில் படிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். வெள்ளிக்கிழமையில் அந்த இது படிப்பார். அந்த நேரத்தில் யார் அந்த சதஸில் உட்காந்துருக்காளோ அவளுக்கெல்லாம் அப்ளிகபிளாக இருக்கும் அந்த ஓலை. அதுவும் பார்த்துருக்கேன் நான். ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், பஞ்சபட்சி நூதன விஷயங்கள் போட்டிருக்கா. வல்லூருக்கு என்னென்னா இது தெய்வங்கள் சொல்லிட்டு பாருங்க. வல்லூருன்ற இதுக்கு பறவைக்கு தெய்வங்கள் என்னென்னா பிரம்மா, சரஸ்வதி, வராகி வல்லூருக்கு வருது. ஸோ உதாரணமாக நான் வல்லூர் பட்சி, எனக்கு வந்து இந்த 3 தெய்வங்கள் வந்து அது அனுகூலமாக இருக்கும். அடுத்தது இனம், ஆண் இனம். அது அடுத்து வடிவம், நீண்ட வட்டம், தாமரை, யானை, அன்னம். தாது மூலம், பூதம் வந்து நிலம், காலம் வந்து எதிர்காலம். இந்த மாதிரி பட்ச நூதன விஷயங்கள் போட்டிருக்கா. ஆந்தைக்கு வந்து இங்கே பாருங்க, விஷ்ணு, லக்ஷ்மி, ஜலகண்டேஸ்வரர். இனம் வந்து பெண். வடிவம் வந்து ஐங்கோணம், பிறை நிலா, முதலை பூரண கும்பம். தாது வந்து ஜீவன், பூதம் வந்து நீர், அந்த பஞ்சபூதத்தில். காலம் வந்து சந்திர காலம். இது மாதிரி வேறு இந்த டேபிள் வேறு கொடுத்துருக்கா. அதில் இது எந்த புத்தகத்தில் இருக்குன்னா ரொம்ப டீட்டெயிலாக போன அவசியம் இல்லை. பஞ்சாங்கத்தை வச்சு பண்ணால போகுது. பஞ்சாங்கத்தை பார்த்தா இந்த பஞ்சபட்சி ஆளுடைய பலன் போட்டிருக்கோம். இது வந்து கோட்டையூர் என் சிவசுப்பிரமணியன் எழுதியிருக்கார். பஞ்சபட்சி ஆரோடம். அகெயின் ரிப்பீட், டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பார்க்கக்கூடாது. இதை இந்த முதலீடு ஆன் பண்ணுறேன். முக்கியமான டெசிஷன், ஒரு நிலம் வாங்குகிறோம், நீஷு வாங்குகிறோம், அப்ராடு போகிறோம், புது கம்பெனி மாறலாமா கூடாதா, இதெல்லாம் இதை வச்சு தான் பார்க்கணும். இதில் வந்து ஊன் இருக்கும்போது செஞ்சால் காரியம் வெற்றி ஆகும். அதே அரசு இருக்கும்போது காரியம் வெற்றி ஆகும். நடையில் கூட பரவாயில்ல, 3rd கேட்டகரி வந்துடுறது. அந்த சோரம் போடுறதுன்றது, அதாவது உறக்கத்தில் போகக்கூடாது. நம்ம அந்த பட்சி உறக்கத்தில் இருக்கும்போது நம்ம போனால் யூ கேனாட் சக்சீட் அட் ஆல். அதனால தான் இந்த இது கொடுத்துருக்கா. அது அதில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காவ. நட்பு பட்சிகளை வச்சு பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆட்சியிலையும் ஊன்றத உண்டி, சில இடத்துல உண்டின்னு போட்டிருப்பான். உண்டியில் சாப்பிட்றது தான். ஸோ அந்த நேரத்துலையும் ஆட்சியில் இருக்கும்போது நம்ம போனால் 100% யூ வில் சக்சீட் இன் அட்டெம்ப்ட். இது வந்து நேரத்துக்கு நான் பொதுந்துக்கணும் விரும்புகிறேன். இப்போ நிறைய கம்ப்யூட்டரில் என்னென்னோ பண்ணுறாள், ஜிமிக்ஸ் பண்ணுறாள். இந்த டேபிளை போட்டு கையில் கார்டு வச்சுருந்தா போதும். முக்கியமான டிசிஷன்ஸ் யூ ஜஸ்ட் யூஸ் இட். ஹவு டு அரேஞ்ச் த டேபிள் த்ரூ பஞ்சாங்கம் ஆர் த்ரூ தி புக்ஸ் யூ கேன் டேக் இட். இதில் வந்து பூர்வபட்சம், அமர்பட்சம் இருக்குது. பௌர்ணமி அமாவாசை டு பௌர்ணமி அது ஒன்று. காலையிலேருந்து ஆரம்பித்து காத்தால் 6லேருந்து சாயந்தரம் 6, அதுக்கப்புறமா இரவு நேரத்துக்கு அது ஒரு பிரிச்சிருப்பா. ஸோ அக்கார்டிங்லி யூ ஷுட் மேக் த டேபிள். அதாவது இன்னும் சொல்கிறேன், நெகட்டிவாக இருக்கிறது எழுதவே வேண்டாம், பாசிட்டிவாக இருக்கிறது எழுதி வச்சுட்டா மட்டும் அந்த நேரத்தில் யூ கேன் மேக் முக்கியமான அட்டெம்ப்ட் சொல்லி இந்த பஞ்சபட்சி அவரோட பலன்றதை நிறைவேற்றுகிறேன். இது வந்து ரொம்ப 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 வசதியான இது. யாரும் ரொம்ப எந்த ஜோசியரோட போகவே வேண்டாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். அதை பிகாஸ் ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் இன் த சிஸ்டம் நவ். யூ கேன் மேக் யுவர் கார்டு. எந்த பறவைன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு உண்டானதை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க கையில். அதையும் திருப்பி எனக்கு கேட்காதுங்க. நீங்கள் யூ ஷுட் மேக் அட்டெம்ப்ட். ஸோ இந்த பஞ்சபட்சி அவரோட பலனில் பூர்வபட்சம், அமரபட்சம் இருக்குது, காலை மாலை இருக்குது. எது சக்ஸஸ்ஃபுல் ஆகும்? ஊனும் அரசும் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதை சொல்லி இந்த வீடியோ 305வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இதை யூஸ் பண்ணுங்க. நாட் ஃபார் டே டு டே ஆக்டிவிட்டி. அகெயின் ரிப்பீட், திஸ் கேன் பி யூஸ் ஃபார் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ். when you want to become successful on that attempt, all the way we are going to somewhere, இப்போ லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம், ஒரு பேச்சு வார்த்தைக்குன்னா அப்போ யூஸ் பண்ணணும். அதை இதை சொல்லி இப்போ எல்லாம் மகரிஷிகள்லாம் அந்த காலத்திலே பார்த்து 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 பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.